குட் ஈவினிங். ஆஹா, ஒலட்டி விடு, பிம்பிலிக்கு பிலாப்பி, ஆணியே புடுங்க வேண்டாம், மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை லிங்குவிஸ்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ் வேர்டு சொல்கிறாங்க. ஓகே, நான்ஸ் வேர்டு. ரைட். ஸோ இந்த நான்ஸ் வேர்டுனா என்ன, இது எதுக்காக எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்காக, குறிப்பிட்ட நிகழ்வுக்காக உருவாக்கப்படக்கூடிய வார்த்தைகளை தான் நான்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான்ஸ் வேர்டு ஒருத்தவங்களை சிரிப்பு மூட்டுவதற்காக, ஒரு போயமில் அழகுபடுத்துறதுக்காக, வார்த்தைகளை அழகுபடுத்துறதுக்காக, அப்புறமேலு ஒரு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பேசிக்குவாங்க இல்லையா, அவங்களுடைய கான்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா டிவி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கலாம். இந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக நம்ம பேசக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம். அந்த நேரத்துக்கு இந்த வார்த்தைகளை பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில வார்த்தைகள் லாங் லைஃப் ஃபுல்லாக இருக்கும், சில வார்த்தைகள் அப்பப்போ போயிடும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறது பேசக்கூடிய ஆள், இந்த நடக்கக்கூடிய நிகழ்வு, இதை வச்சு தான் இந்த வார்த்தைக்கான மீனிங் நம்ம மீன் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆணி பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணியை பிடுங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லிங்குவிஸ்டிக்கில் நான்ஸ் வேர்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் ஆக்டர் வடிவேலு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஓகே.